ஒரு சாதாரண தொடக்கத்திலிருந்து நமது நிறுவனத்தை இன்று இந்த உயரத்திற்கு கொண்டு வந்தவர். பலருக்கு வேலை வாய்ப்பையும் நம்பிக்கையையும் வெற்றியின் பாதையும் உருவாக்கிய தலைவர். அவரின் வழிகாட்டுதலால் தான் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அவர் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். நமது நிறுவனத்தின் பெருமை MD கணேசன் சார் அவர்களை மேடைக்கு சிறப்புரையாற்ற அழைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து கூட வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம விவசாயத்தை மட்டும்தான் பேசுகிறோமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்ததுக்கு மிக்க நன்றி. நாங்கள் இயற்கை விவசாயத்தை மட்டும்தான் பேசுகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அருண் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. அது என்னன்னாக்கா இயற்கை வேளாண் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தூரில் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம கிவிங் பேக் அப்படிங்கிற மாதிரி, நம்ம என்னதான் ஏர்ன் பண்ணாலும் நம்ம பண்ணதில் ஒரு சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இயற்கை வேளாண் சந்தையுமே நம்ம கனிஷ்க் ஆர்கானிக்ஸ் நிறுவனம் நடத்தி கொடுத்துட்ருக்கோம். இது விவசாயிகள் நலனுக்காக மட்டுமே அதை நடத்துகிறோம். இது பிரபு சார் சொன்ன மாதிரி 32 வாரத்தை கடந்து மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் நிறுவனத்தை சார்ந்தவங்களுக்கு பரம திருப்தி என்ன அப்படின்னாக்க, இதுக்கு ஒரு 200க்கும் மேற்பட்ட நுகர்வோர்கள் இதில் பலன் பெறாங்க. ஆத்தூர்ல இருந்து ரெகுலராக இயற்கை விவசாயத்திலிருந்து விளைஞ்ச பொருட்களை, விலை பொருட்களை கூடுதல் விலை கொடுத்து கூட வாங்கிட்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையில் 40 ரூபாய் இருந்ததுன்னா இங்கே 60 ரூபாய்க்கு மேலே சொன்னாலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லாமல் அமைதியாக வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய வேற காய்கறிகள்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் நுகர்வோரோட கோரிக்கையாக இருக்குது. இது மாதிரி நம்ம தமிழகம் எங்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 சந்தையை கனிஷ்க் ஆர்கானிக்ஸ் நிறுவனம் ஸ்பான்சர் பண்ண இருக்கு. இதை இந்த டீலர்கள் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். உங்கள் ஊரில், அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் கள்ளக்குறிச்சியில் ஒரு சந்தை இருக்கணும் அப்படின்னாக்க எங்களோட ஸ்டாக் பாயிண்ட் டீலரான கேப்டனுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுப்போம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் உருவாவாங்க. இந்த மாதிரி அவரும் பெனிஃபிட் ஆவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நுகர்வோர்களும் பெனிஃபிட் ஆவாங்க. இந்த மாதிரி வின்வின் மாடலில் தான் நம்ம பண்ணுறோம். இதை தான் நான் இந்த டைமில் சொல்லிக்க விரும்புகிறேன். இயற்கை வேளாண் சந்தை மாதிரி, ஆத்தூர் இயற்கை வேளாண் சந்தை மாதிரி தமிழகம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இயற்கை வேளாண் சந்தை வரணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனிஷ்க் ஆர்கானிக்ஸ் நிறுவனம் தான் அதை ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். அதுக்கு நம்ம டீலர்கள் முழு சப்போர்ட் வழங்கணும். ஓகே, இப்போ நம்ம நிறுவனத்தை பற்றி பேச போயிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்து வந்த பாதை. இதை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நாங்கள் 1967 இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 2020-21 தான் நம்ம நம்மாழ்வார் வழியில் அவர் சொன்ன மீன் அமிலம், பஞ்சகவியா, பூச்சி உரட்டி, EM இது போன்ற இயற்கை இடுபொருட்களை தயாரித்து வழங்க ஆரம்பித்தோம். அந்த வருஷம் நாங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணோம் 2020-21. 2021-22 பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே வளர்ந்து 84 லட்சமாக மாறிச்சு. அதே பார்த்தீங்கன்னா 2022-23 ஃபினான்ஷியல் இயரில் 1,26 லட்சமாக நம்ம உயர்ந்தோம். அப்போ தான் கோடிகளை தொட ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா 2023-24 அந்த வருடம் தான் நம்ம பிரிட்டோராஜ் சார் ஐயா அண்ணா கலையரங்கத்தில் ஒரு மீட்டிங் நடத்தி கொடுத்தாரு. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி நாங்கள் சூளுரைச்சோம், கண்டிப்பாக 10 கோடி ரூபா பண்ணுவோம் அப்படின்னு சூளுரைச்சோம். ஆனால் 2024-25 வருடத்தில் 4,36 லட்சம் தான் பண்ண முடிஞ்சுது. இருந்தாலும் அது வெற்றிகரமான ஒரு வருடம் தான், ஒரு ஏற்றம் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வரைக்கும் 2025-26 13,92 லட்சம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இது டீலர்களாகிய உங்களை மாதிரியானவங்களோட எங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதுனாக்க இதை 2027-27 இதை டபுள் பண்ணுறதுக்கு இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இது எல்லாருமே டபுள் பண்ணிடலாமா? தேங்க்யூ வெரி மச் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கனிஷ்க் ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க 32 பொருட்கள் இருக்குது. அதில் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோக்கஸ் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கோம். நம்மளோட லோகோ அதை கனிஷ்க் ஆர்கானிக்ஸ் இயற்கை. நிறைய பேர் சொன்னாங்க, சார் அந்த இயற்கைன்ற வார்த்தைக்காகவே நான் அந்த நிறுவனத்தில் டீலராக சேர்ந்து பணியாற்றணும்னு நினைக்கிறேங்க சார்ன்றாங்க. அந்த லோகோவையும் நாங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் எங்கிட்ட இருக்க அனைத்து ப்ராடக்ட்டுமே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு போயிடுவோம். அதனால தைரியமாக நம்ம ஃபீல்டில் நல்லா பண்ணலாம்.
நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதில் வந்து நம்மளோட டைரக்ட் மேடம் சொன்ன மாதிரி அவங்க தயாரித்து கொடுத்த மீன் அமிலத்தை பவுடராக்கி, உலகத்திலே எந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா மீன் அமிலத்தை பவுடர் ஆக்கினதில்லை. இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, எங்களோட பார்வை வந்து தமிழகம் மட்டும் இல்லை, அதர் மாநிலம் இந்தியா முழுக்க அனுப்புறது. அதையும் தாண்டி ஒரு குளோபல் நிறுவனமாக வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிறுவனமாக மாறணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸை வெளியில் அனுப்பும்போது லீக்கேஜ் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதிலிருந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மீன் அமிலத்தை பவுடராக உருவாக்கியிருக்கோம். இதையும் நாங்கள் பேட்டன் பண்ண போகிறோம். உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலத்தை பவுடராக பண்ண ஒரே நிறுவனம் நம்ம நிறுவனம் தான். இந்த மாதிரியான பொருட்களை உங்களுக்கு நம்ம விவசாயிகளுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதில் நாங்கள் முக்கியமான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டேப் ரூட்ன்ற ப்ராடக்ட்டு என்னுடைய ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு 4 நிறுவனங்கள் தான் திசு வளர்ப்பு முறையில் பண்ணுறோம். வேற எந்த நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு முறையில் வேம் பண்ணுறதில்ல. 4 நிறுவனங்கள் தான் பண்ணுறாங்க. அதில் 3 நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% எக்ஸ்போர்ட், வெளிநாட்டுக்கு மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ யாருக்குமே, இந்திய விவசாயிகள் யாருக்குமே கொடுக்கறதில்ல. நம்ம ஒரே நிறுவனம் தான் தமிழக விவசாயிகளுக்கு, இந்திய விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து சர்டிஃபிகேஷன் பொறுத்து காலையிலே சார் வந்து கொண்டு போகிறத வந்து கரெக்டாக கொண்டு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வரும்போது எங்களுக்கு வந்து அறிவுரை வழங்கினார். அதன்படி தான் நாங்களும் இயங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பண்ணுற வேம் மற்றும் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து A2 சர்டிஃபைடு, செல்ஃப் மேனுஃபேக்சர் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். ஓஃபார்ம்னு ஒரு கவுண்டர் இருக்கும். நீங்கள் யாராவது ஃபெர்டிலைசர் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஓஃபார்மை வாங்கி நீங்கள் என்டார்ஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட், அமினோ அமிலம், சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் போன்ற பயோ ஸ்டிமுலன்ஸ் எல்லாத்துக்குமே A2 லைசன்ஸ், மேனுஃபேக்சர் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸில் வந்து எல்லாமே NABL சர்டிஃபிகேட், NABL லேப் அங்கே சர்டிஃபை பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். அந்த சர்டிஃபிகேட்ஸுமே உங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் மேனேஜர்ஸில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதையும் கூட வாங்கி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்டு டாக்டர் நடராஜன் சார் மூலிமா நாங்கள் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் வாங்கினோம். தட் இஸ் ISO 9015 அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட சர்டிஃபிகேட்டு. இதை வந்து வாங்கி தந்த நடராஜன் சாருக்கு இந்த சமயத்தில் நாங்கள் நன்றியை சமர்ப்பிக்கிறோம். தேங்க்யூ சார். இன்னும் நடராஜன் சார் கூட நாங்கள் ஏன் கொலாபரேட் ஆனோம்னா, அது மாதிரி இன்னும் இது மாதிரி நம்ம நிறுவனத்தை மேம்படுத்தி பண்ணுறதுக்காக நிறைய சர்டிஃபிகேஷன் பாடிஸ் கூட சர்டிஃபிகேட் வாங்கி தரத்துக்கு இருக்காங்க. NPOP சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CABR சர்டிஃபிகேஷன் இந்த மார்ச்சுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு பிளான் எடுத்திருக்கோம். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக ஏப்ரலில் அப்ளை பண்ணி முடிச்சிருவோம். அடுத்த இதே மாதிரியான ஆண்டு விழாவில் கண்டிப்பாக நம்ம CABR சர்டிஃபிகேஷன் வாங்கியிருப்போம். அது வந்து எல்லா பயோபெஸ்டைட்ஸுக்கும் அது வாங்கிக்கிற மாதிரி அதுக்கான ஒரு திட்டம் வகுத்திருக்கோம். கண்டிப்பாக வாங்கிடுவோம். நாங்கள் கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் நிறுவனம் எதை சொல்லுதோ அதை மட்டும் தான் செய்வோம். நாங்களாம் ரஜினி மாதிரி. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை நம்பி பயணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு டீலர் மீட்டில் 200க்கும் மேற்பட்ட டீலர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள்கிட்ட சைன் பண்ணவங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 267. இது வந்து இன்னைக்கு சைன் பண்ணவங்க ஒரு 40க்கு மேலே டீலருக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ ஓவராலாக வந்து 300க்கும் மேற்பட்ட டீலர்கள்னு இன்னைக்கு கவுண்டில் இருக்கும். இதை வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 26-27 இதேமாரி ஒரு ஆண்டறிக்கையை வாசிக்கும் போது அது இந்தியா முழுக்க 1000 டீலர்கள் அப்படின்னு மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கனவு. அந்த லட்சியத்தை நோக்கி நாங்கள் பயணிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதில் வெற்றி அடைவோம். இதுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய ஊழியர்கள் அவங்கள உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் டீம்லேருந்து அமுதா முன்னாடி வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அமுதா அண்ட் அதர் நம்ம டீம் வர சொல்லுமா? அப்படியே ஆப்ரேஷன்ஸ் டீம்லேருந்து, ஆப்ரேஷன் அண்ட் HR டீம்லேருந்து முன்னாடி வரலாம். அமுதா, HR டீம் வாங்க சார். அடுத்து அக்கௌண்ட்ஸ் டீம்லேருந்து காஞ்சனா மேம் அண்ட் டீம், அக்கௌண்ட்ஸ் டீம்லேருந்து காஞ்சனா மேம் அண்ட் டீம் வரலாம். அடுத்து டெஸ்பேச் டீம்லேருந்து டெஸ்பேச் 8 பாலு அண்ணா அண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி வரலாம். பாலு அண்ணா அண்ட் டீம் டெஸ்பேச் டீம்லேருந்து சொல்வேந்தர் கொஞ்சம் வேகமாக வரலாம், உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார் இங்கே மீட்டிங்கில் அசம்பிள் ஆகுதான் எங்கள் டெஸ்பேச் ஸ்லோவாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சேர்கிற பொருள்கள் எல்லாமே மறுநாளே வந்து சேர்ந்துடும்.
அதுக்கு வேகமாக பணியேற்றுறது இந்த மாதிரி டெஸ்பேச் பசங்க தான். வாங்கப்பா. அடுத்து உங்களை எல்லாத்தையுமே இங்கே ஒருங்கிணைச்ச டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குரூப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் துரைமுத்து அவரோட டீம் மெம்பர்ஸ் வந்து அசம்பிள் ஆகலாம். மணிமாறன், துரைமுத்து, அசோக் குமார். ஓகே, இப்போ இந்த மாதிரி நாங்கள் பொருளை தயாரித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டோம். ஆனால் தயாரிக்கிற வேலையை ரொம்ப முக்கியமான வேலை. அதை வந்து ப்ராப்பராக எனக்கு போன வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான். சொன்னபடி கில்லி மாதிரி பண்ணாங்க. அதை பண்ண கனிமுதன் அவங்க தேங்கிங் கிராண்டிடியூட அவங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து கை தட்டலாம் கண்டிப்பாக. கனிமுதன் அண்ட் டீம், ப்ரொடக்ஷன் டீம் ப்ளீஸ். இந்த டீம் அசம்பிள் பண்ணுறதே ரொம்ப நேரம் ஆகிட மாட்டிருக்குங்க சார். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இத்தனை பேரையுமே எங்கள் மேடமே கூட ஒரு புகழாரம் சுட்டுருந்தாங்க. சேல்ஸ் டீம்னா கில்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இங்கே மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், சேல்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ், அதை லீட் பண்ணுற டீம் லீடர் பழனிவேல் சாரும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே வரலாம். அமர்நாத், மணிகண்டன், பிரபு, தமிழ்காந்த், சுரேந்தர், தினேஷ், ஹரிபாலாஜி, வெங்கடேஷ் எல்லாருமே வரலாம். சொல்லுமா? ஓகே. அடுத்து எங்கள் நிறுவனத்தின் மிக மிக முக்கிய துறையான R&D டீமு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேம் தயாரிக்கிற ஒரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜிஸ்ட்டு எம்பிள் மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் வந்து அந்த வேமை வந்து சரியான முறையில் தயாரித்து கொடுக்குற டீம். அவங்க எல்லாருமே மேடைக்கு வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். சந்துரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜிஸ்ட் டீம் மிஸ்டர் முத்துமணி அண்ட் கோபி. அடுத்து டெஸ்பேச் டீமில் வந்து சந்தோஷும் அருணும் வரலைன்னு நினைக்கிறேன், வரலாம். அடுத்து முக்கியமானவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பர்ச்சேஸ் மேனேஜர். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சரியான டைமில் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்புகிற ஜெயகாந்த். மேடையை பத்தில் போல இருக்கு. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90க்கும் மேற்பட்ட எங்களோட பணியாளர்கள் தான் உங்களுக்காக பணியாற்றிட்டு இருக்கோம். ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களாக நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12,255 வாடிக்கையாளர்கள் நேரடியாக நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி டீலர்கள் வந்து 300 பேர். இப்போது நாங்கள் வந்து பிஸ்னஸ் பிளானாக நாங்கள் வந்து உங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறோம். அடுத்த வருடத்துலேருந்து ஏப்ரல் 1ஆம் நாங்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு ஃபார்மரை நோக்கி அட்வர்டைஸ் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் வந்து புகுந்து விளையாடலாம். நீங்கள் டீலர்களே நீங்கள் வந்து அதை அப்படியே அந்த வாடிக்கையாளர்களை நீங்களே கவர்ந்துடலாம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் விலகிக்கிறோம். நாங்கள் வந்து B2B உங்களை மாதிரி செக்மெண்ட்டில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து நாங்களே உங்களுக்கு காம்படிஷனாக இருக்க போகிறதில்ல. அதனால் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து 90க்கும் மேற்பட்ட இருக்க எங்களோட எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்து 2026-27 129 மாறுறதுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பிளான் எடுத்திருக்கோம். கவுண்ட்டு கூட கரெக்டாக சொல்கிறோம். அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ துல்லியமாக நாங்கள் வந்து பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் ஒரு வெற்றிகரமான டீமாக மாறுறதுக்கு இந்த இடத்துல எங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மை எம்ப்ளாயிஸ். இது எல்லாத்துக்குமே சிகரம் வச்சா போல நான் இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு எமோஷனலாக பேசுகிறேன்னா அதுக்கு எங்கள் மேடமோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அவங்க டைரக்டர் ஆஃப் தி கம்பெனி, அவங்கள மேடைக்கு வருமாறு கேட்டுக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு அவங்க தான் எல்லாத்துக்குமே கியூன். அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா 70% மேலே பெண்கள் தான். எங்கள் வீட்டிலுமே பெண்ணாட்சி தான். மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் அப்படியே கேட்பேன். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இரண்டாம் தலைக்கட்டுமே முடிவு பண்ணியிருக்கோம். அவர் தான் எங்கள் ஃபியூச்சர் CEO பர்வேஸ். அவரையும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இதுதான் எங்கள் டீமு. இப்படி தான் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். இதை விட அதிகமாக வளர்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீலர்கள் உங்களுடைய
நிறை குறைகள் இன்னும் நாங்கள் எப்படி வளரலாம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை விட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம். இப்போ டைம் ஃபார் டீலர்ஸ் நாங்கள் உங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாக பயணிச்சிட்டு இருக்கோம். இதில் நிறைய குறைகள் நாங்கள் பண்ணியிருப்போம். ஏன்னா நாங்கள் டீலர்களுக்கு சப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 2 வருடத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களை குறைகள்லாம் பொறுத்துக்கிட்டு எங்கள் கூட பயணித்ததுக்கு மிக்க நன்றி. அது மாதிரி சில நிறைகளும் இருக்கும். உங்களோட நிறைகள் கண்டிப்பாக உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் எங்களை பற்றி, எங்கள் நிறுவனத்தை பற்றி, எங்களோட வளர்ச்சிக்கு இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீலர்கள் ஒரு 3 பேர் வந்து பேசணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு மைக்கை அமுதாட்ட ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கனிஷ்கா ஆர்கானிக் இந்த பிரம்மாண்டமான டீலர் சந்திப்பு கூட நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு விஷயங்களை கனிஷ்கா ஆர்கானிக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக டீலராக ஜாயின் பண்ணேன். கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி வந்து எங்களுடைய கடை திறப்பு விழா நம்முடைய கனிஷ்கா ஆர்கானிக்குடைய நிறுவனர் மூலமாக தான் திறக்கப்பட்டது. 1 ஆண்டு காலமாக இந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இன்னும் நல்லா பண்ணணும், நல்லா பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி எல்லா வகையிலையும் டெஸ்பாச்சாக இருக்கட்டும், நமக்கு வரக்கூடிய பொருளாக இருக்கட்டும், ஆர்டர் போட்டோன்னா உடனே கிடைக்குது. அதில் எல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. இன்னும் கொஞ்சம் டிஜிட்டல் ரீதியாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் நன்றி. எல்லாம் ஜோராக கை தட்டிக்கலாமே நமக்கு நாமவே. ஏன்னா கை தட்டும் போது நம்ம இதயம் வந்து துடிக்கும் தெரியுங்களா? அதனால தான் அந்த காலத்தில் நம்ம வச்சுருந்தோம் கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் டீலர்ஸு, நாங்கள்லாம் ஒரு தொண்டு நிறுவனம். இந்த இயற்கை வழியில் எப்படி மக்களை கொண்டு சொல்கிறது, எப்படி வேளாண்மை புகுத்துறது அப்படின்ற ஒரு ஒரு உன்னதமான பணியை ஒரு 40 ஆண்டு காலம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் அப்படின்னு நாங்கள் வந்து தொலைவு எடுத்தோம். எடுக்கும் போது அது கரெக்டாக போட்டிருக்காங்க. என்ன விவரத்தில் இருக்குது, என்ன அதில் விவரம் இல்லாமல் இருக்குது, ஒரு சிலது இல்லாமல் இருக்குது. அது கூட பின்னாடி சொல்லலாம். மக்களுக்கு எடுத்துரைக்கப்படி நல்லா ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட அதிகமாக்குனாங்கன்னா இன்னும் அதிக விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேரும். நாங்கள் என்ன பண்ணோம், வருஷத்துக்கு 200 ஒரு இளம் என்ன சொல்கிறது கிராமப்புற இளைஞர்களை உருவாக்குறோம். அந்த இளைஞர்கள் மூலமாக அந்த ஒரு 10 கிராமங்களை அப்படி இயற்கை வளமாக ஆக்கிட்டோம். இப்போ என்ன சிக்கல்னா ப்ரொடக்ஷன் அதிகமாயிருச்சு, எப்படி விற்கிறது? இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இப்போது இந்த மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி இப்போ இல்லைன்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி விலை கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணலாம் அப்படி எங்களுக்கும் தெரியல, வழிகாட்டவும் முடியல. தனியாக மார்க்கெட்டிங் இருக்கான்னு தெரியல. இருந்தால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாரும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ நம்ம கிடைக்க வேண்டிய பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்காது. அதே மாதிரி யூரியா கிடைக்காது, எந்த இழுப்பொருளும் நமக்கு கிடைக்காது. அந்த நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நம்மளை வந்து மனதார வந்து பெரிய விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்கு. இதுதான் முக்கியமான செயல்பாடு. இந்த நேரம் பாருங்க, அழகாக சொன்னார். கப்பல் நிறுத்தலாம், ஏரோப்ளேன் நிறுத்தலாம், எது நிறுத்தலாம்னு சரி, நம்ம நாடு முன்னேறணும்னா நம்மளவர் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரும் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்துகிறோம்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஈஸியாக கண்டுக்கிறோம். ரெண்டாவது, கனிஷ்கா நிறுவனம் தமிழ்நாட்டை பட்டனை தட்டினா நம்பர் 1 இருக்கணும் அப்படின்றது என்னோட அவ்வளோ ஆசை. அதுதான் இயற்கை விவசாயத்துக்குன்றது என் தனிப்பட்ட முறையில் ஆசை. கட்டாயம் நிறைவேற்றுவாங்க. அந்த எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்கும் பிரதிபலிக்கும். எவ்வளோ பேர் கோடீஸ்வரர் இருக்காங்க. இந்த விவசாயத்தில் வந்து ஒரு இத்தனை பேர் முன்னெடுத்து கொண்டு போகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. நான் 40 ஆண்டுகளாக இருக்கிறோம்.
அவ்வளோ ஈஸியாக இத்தனை டீலர்ஸை உருவாக்கி இத்தனை விவசாய பெருமக்களை உருவாக்குறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. டக்கு 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 டக்குன்னு நித்தியம் இருக்காங்க. சொன்னோடனே டக்கு 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 டக்குன்னு அனுப்புவாங்க பாருங்க, அவ்வளோ ஸ்பீடு. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் நன்றிப்பா. எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே கணிக்கார்கள் எல்லாத்துக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். எல்லா டீலருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நினா முகமது. நான் உழவன் ஆர்கானிக்ஸ் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். உழவில்லையேல் உயிரில்லை. நான் இப்போ ஒரு வருஷமாக தான் டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2013 நான் ஆர்கானிக் ஃபார்ம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மோஸ்ட்லி தென்னை தான், நெல்லும் இருக்குது. இந்த ஆர்கானிக்கும் நான் ஆர்கானிக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஆர்கானிக்கில் செய்யக்கூடிய இளநீ இனிக்கும், நான் ஆர்கானிக்கில் செய்யக்கூடிய இளநீ உப்பு கரிக்கும். இதுவரை என்னுடைய மரம் ஒரு யூரியாவோ பொட்டாசோ டிஏபியோ பார்த்ததில்லை. நான் அப்பையிலேருந்து இப்போ வரையும் ஆர்கானிக்கில் தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு 3 வருஷமாக இவங்கள்ட்ட ஆர்கானிக் உரம் வாங்கி நெல் விவசாயம் பண்ணினேன். நல்லா இருந்ததுனால இப்போ ஒரு டீலர்ஷிப் எடுத்து 1 வருஷம் ஆச்சு. இன்னொன்று நம்ம டீலர்ஷிப்புக்கு சொல்ல நினைக்கிறேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிஸ்னஸ் கம்மியாகும். நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு இந்த அமெரிக்காக்காரனால் இன்க்ரீஸ் ஆக போகுது. எப்படின்னு சொன்னால், முன்னாடி பாருங்கள் டிஏபி 800 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி அதே டிஏபி 1400 ரூபா. முன்னாடி பாருங்கள் பொட்டாசு 700 800 கொடுத்தாங்க. அதே பொட்டாசு இன்றைக்கி 1800 ரூபா. அதே மாதிரி சூப்பர் பாஸ்போர்ட்டு 300 ரூபாய்க்கு கிடச்சது, இன்றைக்கி 650 ரூபா. இப்போ யூரியா மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்டு மானியத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு? 230 260. அதுக்கும் இந்த கவர்மெண்ட் மானியத்தை நிப்பாட்டினா நிச்சயமாக இந்த விவசாயிகள் இயற்கை பக்கம் திரும்புவார்கள், இயற்கை பக்கம் வருவார்கள். அதுக்கு நம்ம முயற்சி எடுக்க வேணும். எதுக்கு என்னென்ன கொடுக்குறத நம்ம முயற்சி எடுத்து இந்த விவசாயிகிட்ட பக்குவமாக சொல்லணும். அடுத்ததாக நம்ம மதிப்புக்குரிய சிஓ அவர்களுக்கு கடந்த முறை இந்த வேண்டுகோள் விட்டேன், இப்பயும் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் பவுடர் ஃபார்ம் இருக்கிறதுனால என்னால் விவசாயிகளுக்கு கொடுத்தாலும் அது வயலுக்கு போடும்போது காற்றுல போயிடுது. எங்களுக்கு அதை கார்னல்ஸாக செஞ்சு தரணும். அடுத்தது கார்னல்ஸாக எங்களுக்கு ஹுய்மிக்கு, சீவீடு, பல்விக்கு, அமினோ அமிலம் இது 4 கலந்த கலவையாக எங்களுக்கு கார்னல்ஸு எங்களுக்கு விவசாயி கொடுக்கறதுக்கு குறைந்த விலையில் செஞ்சு தரணும். 3வது கோரிக்கை என்னன்னா, இப்போ நான் தென்னைக்கு என்கிட்ட வீடியோ இருக்குது. தென்னைக்கு கூன் வண்டுக்கும் காண்டாமிருக வண்டுக்கும் இந்த வெள்ளை பூச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் நான் 3 மொத்தம் 4 கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, பெவேரியா பேசியானா, வெட்ரீசியம் லக்கானி, மெட்டரேசியம் ப்ளஸ் மீன் அமிலம் 200 லிட்டரில் கலந்து ஹெச்டி ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ அவங்க தனித்தனியாக கொடுக்குறத எங்களுக்கு 3 ஒரே காம்பினேஷனில் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். 2வது சில விவசாயிகள் அதாவது எப்படின்னா, ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இருப்பாங்க. நம்மகிட்ட உள்ளது எல்லாம் 1 லிட்டர் பாட்டிலு. 1 லிட்டர் பாட்டில் கொடுக்கும்போது அவங்களுக்கு யூஸ் இல்லை. அது சில இதுங்களை 1/2 லிட்டர் பாட்டிலாக போட்டு தந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம கம்பெனியில் ஒரே ஒரு குறை தான் இருக்குது, மைக்ரோ நோட்ஸான். அதை எங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.